சன் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க சீரியல் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம கயல் மற்றும் ஆனந்தி நடிக்கிற சீரியல் தாங்க. இவங்க என்ன சீரியல் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் ஃபேமஸாக இருக்க கயல் சீரியல்ஸ் நடிக்கிறாங்க. ஆனந்தி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்க சிங்கப்பெண்ணல் நடிக்கிறாங்க. உண்மையான பெயர் கயலோட உண்மையான பெயர் சைத்ரா ரெட்டி. ஆனந்தியோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிஷா. கயல் ஆனந்தி 2 பேரும் வேறு வேறு சீரியல் நடிக்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான சீரியல். பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரியலில் கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீயே கேடம்மா அப்படின்ற சீரியலோட பாட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க. சிங்கப்பெண்ணேவா அப்படின்றது தான் ரொம்ப அருமையாக முதலாவதாக ஒழிக்குது. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 23 ஜூலை 1995லையும் 29 மார்ச் 2000 பிறந்திருக்காங்க இவங்க. துணை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிறப்பு. எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க பெங்களூரில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்து வளர்ந்துருக்காங்க. படம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 12 படங்களில் இவங்க பார்த்தீங்கன்னா 3 படங்கள் நடிச்சிருக்காங்க மலையாளத்தில் மட்டும். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பேர்த்துக்குமே குழந்தைகள் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ரொம்பவே ஆவலோட பார்த்து பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இவங்க பெற்றோர். இவங்க பெற்றோர் பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரா ரெட்டி மற்றும் லதா அப்படின்றது பேரண்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு மகேஷ் மற்றும் வித்யாவாக இருக்காங்க. வாலிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் காரணமாக சென்னையில் தான் வச்சு வராங்க அப்பார்ட்மெண்ட்டில். கல்வி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்காங்கன்னா இளங்கலை பட்டம் பெற்றிருக்காங்க பிஎஸ்சியில். இவங்க பார்த்தீங்கன்னாலும் விமான பணிப்பெண்ணாக படித்து எடுத்து சூப்பராகவே படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இவங்க 1.5 லட்சம் வாங்குறாங்க. இதுவே அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய அவார்டு வழங்கியிருக்காங்க. குறிப்பாக சன் குடும்ப விருதுகளை பெற்றிருக்காங்க. இவங்க தமிழக அரசோட விருதும் சின்ன திரைக்கான விருதெல்லாம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சன் குடும்ப விருது பெற்றிருக்காங்க. சொத்து மதிப்பாக கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. இவங்க 2 கோடி ரூபாய் வச்சுருக்காங்களா தோராயமா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு கயல் ஆனந்த் யார் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.